வெல்கம் டு லேர்ன் பாசிட்டிவ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற சம் பார்த்தீங்கன்னா ஒரு லாமிஸ் தியரம் சம். ஸோ ஃபைண்ட் த டென்ஷன் ஆஃப் த ஸ்ட்ரிங் ஷோன் இன் த ஃபிகர். ஸோ கொஷனில் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ பி ரெண்டு இடம் வந்து ஃபிக்ஸ்டு பாயிண்டாக கொடுத்துருக்காங்க. அங்கேருந்து ரெண்டு ஸ்ட்ரிங் வருது. அந்த ஸ்ட்ரிங் பார்த்தீங்கன்னா 45 டிகிரிலையும் 30 டிகிரிலையும் வருது. அங்கேருந்து ஒரு லோடு கொடுத்துருக்காங்க. 30 கேஜில் அந்த லோடு வந்து ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ நம்ம கேஜில் வந்து நம்ம பார்க்க மாட்டோம், கிலோ நியூட்டனில் வந்து பார்ப்போம். ஓகேங்களா? அப்போ அதை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஸோ டபிள்யூட வேல்யூ வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும். டபிள்யூட வேல்யூ கேஜியில் இருக்குது. அப்போ மாஸ்ன்னு அர்த்தம் அது. அப்போ வெயிட் ஈக்குவல் டு மாஸ் இன்டூ கிராவிட்டி. அப்போ மாஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 30 இருக்குது. அப்போ இன்டூ கிராவிட்டி 9.81. அப்போது இதோட ஓவரால் வேல்யூ நம்மளுக்கு வெயிட் எவ்வளோ வரும்னா 294.3 நியூட்டன். சாரி, கேஜி கிலோ நியூட்டன். ஓகேங்களா? அப்போது டபிள்யூ வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு, 294.3 கிலோ நியூட்டன். ஓகேங்களா? ஸோ இப்போது இந்த டிகிரி, இப்போது இதை லாமிஸ் தியரமாக நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ இது மாதிரி எடுத்துக்கலாம். இப்போது இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 45 டிகிரி கொடுத்துருக்காங்க, இது வரைக்கும் 30 டிகிரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்போ இங்கே ரிமைனிங் இருக்கிறது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 90 டிகிரி. ஸோ இது ஒரு 90, இது ஒரு 90, இது ஒரு பெர்பெண்டிகுலர் லைன். ஓகேங்களா? அப்போது இந்த 90 + 45, அப்போ இதுதான் இதோட ஆங்கிள். அப்போ 90 + 45ஓட என்னன்னா 135 டிகிரி. அப்போ இங்கே 90 + 30, அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 120 டிகிரி. இப்போது இது ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் மாதிரி ஃபார்ம் ஆகுது. அப்போ சர்க்கிளோட வேல்யூ வந்து 360 டிகிரின்னு வச்சுப்போம். ஓகேங்களா? அப்போ இங்கே ஒரு 135, இங்கே ஒரு 120, ரெண்டும் சேர்த்தா வந்து பார்த்தீங்கன்னா 255. ஸோ 255 டிகிரி மைனஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த 135 120 வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணால் 255 டிகிரி. ஸோ இந்த 255 டிகிரியை வந்து நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வருது பார்த்தீங்கன்னா 501. ஓகேங்களா? ஸோ இந்த டிகிரி 105 டிகிரி. இப்போது இந்த பாயிண்ட் தான் இங்கே ஏ பாயிண்ட். ஸோ இங்கே மேலே இருக்கிறது ஏ பாயிண்ட், இங்கே மேலே இருக்கிறது பி பாயிண்ட், கீழே இருக்கிறது டபிள்யூ. டபிள்யூட வேல்யூ நம்மளுக்கு தெரியும். சரிங்களா? இப்போ இதை டென்ஷன் இன் ஏ, நம்மளுக்கு டென்ஷன் தான் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ இது டென்ஷன் இன் ஏன்னு வச்சுப்போம், இது டென்ஷன் இன் பின்னு வச்சுப்போம். சரிங்களா? இந்த ரெண்டு ரோப்போட டென்ஷன் தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ லாமிஸ் தியரம் இதுதான் பண்ண போகிறோம். இப்போ லாமிஸ் தியரம் படி நம்ம எந்த இது வந்து ஃபஸ்ட்டாக எடுத்துக்கிறோமோ இதுக்கு நேராக ஆப்போசிட்டில் இருக்கிறத ஆல்ஃபா அப்படின்னு எடுத்துக்கிறோம். அடுத்து பிக்கு நேராக இருக்கிறத பீட்டா அப்படின்னு எடுத்துக்கிறேன். டபிள்யூக்கு நேராக இருக்கிறத காமான்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஸோ ஆல்ஃபா 120 டிகிரி, பீட்டா 135 டிகிரி, காமா பார்த்தீங்கன்னா 105 டிகிரி. ஸோ இப்போ லாமிஸ் தியரத்தோட ஃபார்முலா பாருங்க. TA by sin alpha equal to TB by sin beta. அதாவது TA sin alpha, TB sin beta, W sin gamma. ஸோ W divided by sin gamma. இப்போ டியோட வேல்யூ நம்மளுக்கு தெரியாது, அதை அப்படியே வச்சுப்போம். ஸோ சைன் ஆல்ஃபாவோட வேல்யூ 120 டிகிரி. ஸோ டிபி நம்மளுக்கு தெரியாது. சைன் பீட்டாவோட வேல்யூ 135 டிகிரி ஈக்குவல் டு டபிள்யூ வேல்யூ நம்மளுக்கு தெரியும். டபிள்யூ வேல்யூ 294.3 டிவைட் பை சைன் காமாவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 105. ஸோ 105 டிகிரி. ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா TA by sin 120 ஈக்குவல் டு இதுதான். ஏன்னா இது எல்லாமே ஒன்றுத்துக்கு ஒன்று ஈக்குவல்ன்றதுனால அப்போது இது எனக்கு முழுசாக, இந்த விஷயம் எனக்கு முழுசாக தெரியும். ஸோ இது ரெண்டும் எனக்கு தெரியாது. இதில் TA தெரியாது, இதில் TB தெரியாது. அப்போ என்ன பண்ண போகிறேன்னா இதையும் ஈக்குவல் பண்ண போகிறேன். அடுத்த ஸ்டெப்பில் இதையும் ஈக்குவல் பண்ண போகிறேன். பண்ணும்போது நம்மளுக்கு TAவும் கிடச்சிரும், TBயும் கிடச்சிரும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு TA பார்ப்போம். ஸோ TA டிவைட் பை சைன் 120 ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு இதையும் அப்போது 294.3 டிவைட் பை சைன் 105. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல போடுறேன். TA டிவைட் பை சைன் 120ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.866 வருது. ஸோ 294.3 டிவைட் பை சைன் 105 வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.965 வருது. ஓகேங்களா? அப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிற வேல்யூ பார்த்தீங்கன்னா 304.974. அப்போது டிஏக்கு கீழே இருக்கிற 0.86 ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் வந்தது அப்படின்னா நம்மளுக்கு மல்டிப்ளை ஆகும். இங்கே டிவைடில் இருக்குது, ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் வரும்போது
மல்டிப்ளை ஆகுது 0.866 ஓகேங்களா. ஸோ இங்கே தான் கீழே இருந்தது 0.866. அடுத்த ஸ்டெப்பில் வேணால் நான் உங்களுக்கு அதை எடுத்து வந்து காட்டுறேன் ஓகேங்களா. ஸோ இப்போ நான் மேலே இருக்கிறத ரஃப் பண்ணிடுறேன். ஸோ நம்மளுக்கு இங்கேருந்து அப்படி கண்டினியூ பண்ணுவோம். ஸோ TA டிவைட் பை 0.866 ஈக்குவல் டு 304.974. இப்போ கீழே டிவைடில் இருக்கிறது ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போச்சுன்னா மல்டிப்ளை ஆகும். அப்போது TA ஈக்குவல் டு 304.974 இன்ட்டு 0.866. அப்போ டிஏயோட வேல்யூ பாருங்கள், டென்ஷன் இன் ஏயோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 264.107 நியூட்டன் சொல்லி வருது ஓகேங்களா. இப்போ அடுத்து நம்ம ஏற்கனவே ஃபார்முலாவில் பார்த்த மாதிரி டிபியும் இதையும் வந்து நம்ம இது பண்ண போகிறோம். ஸோ ஒன்னோட ஆன்சர் நம்மளுக்கு கிடச்சிருச்சு, டிஏயோட ஆன்சர். அப்போ டிபியோட ஆன்சர் டிபி டிவைட் பை sin 135 ஈக்குவல் டு இங்கே இருக்கிறது அப்படியே. ஸோ 294, இந்த 294 டிவைட் பை sin 105ஓட வேல்யூ நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் ஓகேங்களா. இதோட வேல்யூ வந்து 304.974. அப்போ நான் டேரெக்டாக என்ன பண்ணிக்கிறேன், அந்த வேல்யூ போட்டுக்கிறேன் 304.974 ஓகேங்களா. அப்போது நம்ம இங்கே டிபி டிவைட் பை sin 135ஓட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 0.707 ஈக்குவல் டு 304.974. இப்போ டிவைடில் இருக்கிறது ஈக்குவல் டு அந்த போனோம்னா மல்டிப்ளை ஆகும். அப்போது டிபி ஈக்குவல் டு 304.974 இன்ட்டு 0.707. அப்போ டிபியோட வேல்யூ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிற டிபியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 215.616 நியூட்டன். ஸோ டென்ஷன் இன் பி அதோட வேல்யூ கிடச்சிருச்சு. ஸோ நம்மளுக்கு ஃபைனல் ரிசல்ட் கிடச்சி, டிஏஓ வேல்யூ தெரிஞ்சு, டென்ஷன் இன் ஏ, டென்ஷன் இன் பி ஸ்ட்ரிங் ரெண்டுமே வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சு ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.